முதல் நடப்பில் ஓடியே இந்த குழந்தை சொல்கிறாள், நன்னடத்தையால் பணிவோம். நன்னடத்தை இல்லை என்று சொன்னால் அந்த பணிதலாலே பயனே கிடையாது. பாவால் வழுத்துவோம். நாம் பகவானை நம்மால் இயன்ற வகையிலே பாட வருமா? பஜனை பாடுங்க. இல்லை உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கா, சர்வீஸ் பண்ண முடியுமா? தொண்டையும் கொஞ்சம் அப்படி பாடினா ரொம்ப பேர் ரசிக்க முடியாமல் இருக்கா, பாடுறேன்னு போய் உட்காராதீங்க, பின்னால் உட்காந்து பாடுங்க. அது மட்டுமல்ல, பக்தியில் நீங்கள் கண்களிலே நீர் பெருக்கி உள்ளம் உருகி அந்த பக்தி என்பதனாலே ஏற்பட்ட அந்த விழி நீரை கொண்டு பகவானுடைய பாதத்தை கழுவ வேண்டும். இப்போ இந்த இடத்துல இந்த பக்தை எப்படியெல்லாம் கூப்பிடுகிறாள்? காவாவா, கேசவா, காக்குத்தா, தேவர்க்கு ஷாவா மருந்தை கொடுத்த சதுரனே. சதுரன்னா கெட்டிக்காரன். அமுதம் வந்தாச்சு, பார்க்கடலை கடைந்து. ஒரே சண்டை. அசுரர்கள் கேட்கிறார்கள், இது எங்களுக்கு தான். தேவர்கள் கேட்கிறார்கள், இது எங்களுக்கு தான் என்று சொல்லி, அப்போ இரு சாராரும் உட்கார்ந்து விட்டார்கள். எல்லாருக்கும் பரிமாற வேண்டும். என்ன செய்யறது? அப்போ தான் சாக்ஷாத் நாராயணனே மோகினி அவதாரம் எடுத்து ஏமாத்தினார் அசுரர்களை. இவனுக்கு முதுமை கிடையாது, அவனே தான் ஆரம்பம், அவனே தான் நடு, அதாவது மத்தி, அவனே தான் முடிவு. இப்படி எல்லாம் இருக்கின்ற அவனை பிரியத்தோடு பாடுவோம் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறாள்.